ராபர்ட் கியோசாக்கி எழுதிய ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தின்படி பணம் சம்பாதிப்பது ஒரு அறிவியல். அது பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. பள்ளிகள் நமக்கு ஒரு ஊழியராக எப்படி இருப்பது, எப்படி ஒரு வேலையை உருவாக்குவது என்றுதான் கற்றுக் கொடுக்கின்றன. நீங்கள் என்னை போன்ற ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்திருந்தால் உங்கள் பெற்றோர் உங்களை ஏழையாக இருக்க எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. இதற்கு காரணம் உங்கள் பெற்றோர்கள் உங்களை நேசிக்கவில்லை என்பதல்ல, அல்லது நீங்கள் வெற்றிகரமாக இருக்க விரும்பவில்லை என்பதல்ல. இதற்கு காரணம் இந்த பற்றி அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் பழைய தகவல்களை பெற்றார்கள். நீங்கள் பிறந்தபோது அதையே உங்களுக்கும் கடத்தினார்கள். வறுமை என்பது மரபணுக்கள் போல ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது என்று கியோசாக்கி கூறுகிறார். ரிச் டாட் புவர் டாட் என்பது நான் 14 அல்லது 15 வயதில் படித்திருக்க வேண்டிய ஒரு நிதி புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கவோ அல்லது இந்த வீடியோவை பார்க்கவோ நான் மிகவும் பரிந்துரைக்கிறேன். ஏனெனில் நான் 7 முக்கிய பாடங்களின் விரிவான சுருக்கத்தை சொல்கிறேன். பாடம் 1. பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. ராபர்ட் 9 வயதாக இருந்தபோது அவரும் அவரது நண்பர் மைக் ஏழைகள் என்பதால் ஒரு வகுப்புத் தோழனின் கடற்கரை வீட்டிற்கு அழைக்கப்படவில்லை. வீட்டிற்கு வந்த ராபர்ட் தன் அப்பாவிடம் எப்படி பணக்காரராவது என்று கேட்டார். அதற்கு அவர், நீ இன்னும் அதிக பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பதில் சொன்னார். இது பணக்காரராக உதவப் போவதில்லை என்று ராபர்ட் சிறுவயதிலேயே புரிந்து கொண்டார். ராபர்ட்டின் அப்பா ராபர்ட் அவரை ஏழை அப்பா என்று அழைப்பார். அவர் ஒரு ஆசிரியர், நல்ல சம்பளம் பெற்றார், ஆனால் எப்போதும் பண கஷ்டத்தில் இருந்தார். ராபர்ட் மற்றும் மைக்கின் பண ஆசையை கண்ட அவரது ஏழை அப்பா மைக்கின் அப்பாவிடம் ராபர்ட் அவரை பணக்கார அப்பா என்று அழைப்பார், பேசும்படி அறிவுறுத்தினார். ராபர்ட்டுக்கும் மைக்கிற்கும் இது ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் பணக்கார அப்பா அப்போது இன்னும் பணக்காரராகவில்லை. மேலும் அவர் 8ஆம் வகுப்பு கூட முடிக்கவில்லை. ஆனால் பல வெற்றிகரமான வணிகங்களை நடத்தி கொண்டிருந்தார். இருப்பினும் அவர்கள் மைக்கின் அப்பாவை சந்திக்கச் சென்றனர். அந்த சந்திப்பின் போது அவர் பணம் சம்பாதிக்க தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டார். இருவரும் ஆர்வத்துடன் தலையசைத்தனர். அவர் ஒரு சலுகையை வழங்கினார். அவர் பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுப்பார், ஆனால் அது வகுப்பறை பாணியில் இருக்காது. அவர்கள் அவரிடம் வேலை செய்தால் மட்டுமே கற்றுக் கொடுப்பார். அவர் சும்மா உட்கார்ந்து கேட்டால் தன் நேரம் வீணாகிவிடும் என்று கூறினார். அவர்கள் பள்ளிக்குச் செல்லாததால் வேலை செய்வதன் மூலம் விரைவாக கற்றுக்கொள்ள முடியும். ராபர்ட் ஒரு கேள்வி கேட்க முயன்றார், ஆனால் அவர் வாய்ப்பு கொடுக்கவில்லை. நீங்கள் முடிவெடுக்க முடியாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்றார். வாய்ப்புகள் வந்து போகும். விரைவான முடிவுகளை எடுப்பது ஒரு முக்கியமான திறமை. இருவரும் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்தது. ராபர்ட்டும் மைக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இருவரும் சலுகையை ஏற்க ஒப்புக்கொண்டனர். மைக்கின் அப்பா மகிழ்ந்து 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட் தருவதாகவும் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். ராபர்ட்டுக்கு அன்று சாஃப்ட்பால் விளையாட்டு இருந்த போதிலும் விளையாடுவதற்கு பதிலாக வேலை செய்யவும் கற்றுக்கொள்ளவும் முடிவெடுத்தார். இது ஒரு வாய்ப்பு, அதை வீணடிக்க விரும்பவில்லை என்று அவருக்கு தெரியும். அப்போது ராபர்ட் மற்றும் மைக்கின் அப்பாவின் ஊழியரான திருமதி மார்ட்டினிடம் மிஸ்ஸஸ் மார்ட்டின் வேலை செய்யத் தொடங்கினர். அவர் ஒரு சிறிய பல்பொருள் அங்காடியை பார்த்து கொண்டிருந்தார். அந்த கடையில் குளிர்சாதனம் ஏர் கண்டிஷனிங் இல்லை என்பதால் கதவுகளை திறந்து வைக்க வேண்டியிருந்தது. இதனால் ஒவ்வொரு கார் கடந்து போகும்போதும் தூசி உள்ளே வரும். அவர்களின் வேலை அலமாரியில் இருந்து உணவுப் பொருட்களை எடுத்து தூரிகை கொண்டு தூசி தட்டி மீண்டும் அடுக்கி வைப்பது. இது மனதை சோர்வடையச் செய்யும் வேலை. அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மணி நேரம் வேலை செய்தனர். 30 சென்ட் சம்பாதித்தனர். ஒரு காமிக்ஸ் புத்தகம் அப்போது 10 சென்ட் ஆக இருந்ததால் இது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. அவர்கள் பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை செய்தனர். ஆனால் 3 வாரங்களுக்கு பிறகு ராபர்ட் வேலையை விட்டுவிட தயாராக இருந்தார். 1 மணி நேரத்திற்கு வெறும் 10 சென்ட் சம்பாதித்து ஒரு அடிமை போல வேலை செய்வதாக உணர்ந்தார். முதல் சந்திப்பிற்கு பிறகு மைக்கின் அப்பாவை பார்க்கவே இல்லை. 4வது வாரத்தில் மதிய உணவின் போது தான் வேலையை விட்டுவிடுவதாக மைக்கிடம் கூறினார்.
பள்ளி போரடிப்பதாகவும் சனிக்கிழமைகளை வீணடிக்க விரும்பவில்லை என்றும் கூறினார். ஆனால் மைக்கின் முகம் மலர்ந்தது. அவரது அப்பா இது நடக்கும் என்று எதிர்பார்த்ததாகவும் ரோபர்ட் வேலையை விட்டுவிடத் தயாராக இருக்கும்போது அவரை சந்திக்கச் சொன்னதாகவும் கூறினார். இது ரோபர்ட்டை கோபப்படுத்தியது. ஆனால் மைக்கின் அப்பா ரோபர்ட்டின் பெற்றோரிடமிருந்து மாறுபட்ட வழியில் கற்பிப்பார் என்றும் சொற்பொழிவுகளை விரும்புவதில்லை என்றும் அனுபவங்கள் மூலம் கற்பிப்பார் என்றும் கூறினார். ரோபர்ட் மைக்கின் அப்பாவை அடுத்த சனிக்கிழமை சந்தித்து அவர் சொல்வதை கேட்க ஒப்புக்கொண்டார். அவரது சொந்த அப்பாவும் மைக்கின் அப்பா மீது கோபமாக இருந்தார். ரோபர்ட்டின் ஏழை அப்பா 1 மணி நேரத்திற்கு குறைந்தது 25 சென்ட் உயர்வு கேட்டு இல்லையென்றால் வேலையை விட்டுவிடுமாறு அறிவுறுத்தினார். அடுத்த சனிக்கிழமை ரோபர்ட் மைக்கின் வீட்டிற்கு வந்தபோது 45 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. விரக்தியுடனும் கோபத்துடனும் இருந்த ரோபர்ட் மைக்கின் அப்பாவிடம் வேலை செய்தால் கற்றுக் கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை என்று கூறினார். ரோபர்ட் அவரை பேராசைக்காரர் என்றும் ஊழியர்களை மதிக்காதவர் என்றும் குற்றம் சாட்டினார். மைக்கின் அப்பா கற்பித்தல் என்றால் பேசுவதா அல்லது சொற்பொழிவா என்று கேட்டார். ரோபர்ட் தலையசைத்து பதிலளித்தார். பணக்கார அப்பா வாழ்க்கைதான் சிறந்த ஆசிரியர் என்றும் வாழ்க்கை பெரும்பாலும் நம்மிடம் பேசுவதில்லை என்றும் கூறினார். வாழ்க்கை நம்மை ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க தள்ளும். சிலர் வாழ்க்கையால் தள்ளப்படுகிறார்கள். வேறு சிலர் தங்கள் வேலை, முதலாளி அல்லது துணையைப் போல தவறான விஷயங்களுடன் சண்டையிடுகிறார்கள். ஆனால் சிலரே வாழ்க்கையின் அழுத்தத்தை ஒரு வாய்ப்பாக கருதி அதிலிருந்து கற்றுக்கொண்டு வளர்கிறார்கள். பணக்கார அப்பா தனக்கு 150 ஊழியர்கள் இருந்தும் அவர்களில் ஒருவர் கூட பணத்தை பற்றி கற்றுக் கொடுக்குமாறு கேட்டதில்லை என்று கூறினார். அவர்கள் வேலை சம்பளம் மட்டுமே கேட்டார்கள். தங்கள் வேலையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ரோபர்ட் மற்றும் மைக்கும் கற்றுக்கொள்ள விரும்பியதால் வாழ்க்கையின் அனுபவத்தை பிரதிபலிக்கும் ஒரு திட்டத்தை உருவாக்க அவர் முடிவு செய்தார். அவர் 1 மணி நேரத்திற்கு வெறும் 10 சென்ட் கொடுத்தார். அது அவர்களை கோபப்படுத்தியது. ஆனால் அவர் வாழ்க்கையின் அழுத்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்போதுதான் அவர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். பணக்கார அப்பா ரோபர்ட்டிடம் குறைந்த கூலிக்கு வேலை செய்ததில் என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டபோது அவர் மைக்கின் அப்பாவின் பேராசை மற்றும் ஊழியர்களை மதிக்காத தன்மையை குறித்து புலம்பினார். அதிக பணம் கொடுக்கவில்லை அல்லது கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் வேலையை விட்டு விடுவதாக மிரட்டினார். பணக்கார அப்பா பெரும்பாலான மக்கள் ரோபர்ட் சொல்வதையே செய்வார்கள். அதாவது வேலையை விட்டுவிட்டு அதிக சம்பளம் உள்ள வேலையை தேடுவார்கள் என்று விளக்கினார். ஆனால் இது அவர்களின் பிரச்சனையை தீர்க்காது. அதிக பணம் தங்கள் பிரச்சனையை தீர்க்கும் என்று நினைத்து சம்பள உயர்வுக்காக காத்திருப்பது தீர்வு அல்ல என்பதை ரோபர்ட் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். தீர்வு என்னவென்றால் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைப்பது. ரோபர்ட் மெதுவாக பணக்கார அப்பா கற்றுக் கொடுக்க முயற்சிக்கும் பாடத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கினார். பணக்கார அப்பா ரோபர்ட்டிடம் இப்போதும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கிறதா என்று கேட்டார். ரோபர்ட் ஆமாம் என்று கூறியபோது கடையில் வேலை செய்ததற்காக இனி பணம் கொடுக்கப் போவதில்லை என்று கூறினார். ரோபர்ட் குழப்பமடைந்தார். அவர் சம்பள உயர்வுக்காக வந்தார். இப்போது இலவசமாக வேலை செய்யப் போகிறார். பணக்கார அப்பா அதிக பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் தன் மூளையை பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினார். ரோபர்ட்டும் மைக்கும் 3 வாரங்களுக்கு இலவசமாக வேலை செய்தனர். ஒரு நாள் மைக்கின் அப்பா வந்து பையன்களை ஐஸ்கிரீம் சாப்பிட அழைத்துச் சென்றார். பணக்கார அப்பா ஏதாவது கற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டார். அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். அப்போது அவர் கண்ணுக்கு முன்னால் உள்ள பாடத்தை வேகமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். பாடத்தை விளக்க திருமதி மார்ட்டின் மற்றும் பூங்காவில் உள்ளவர்களை பார்த்து அவர்கள் வாழும் வாழ்க்கை அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கிறதா என்று கேட்கச் சொன்னார். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடினமாக வேலை செய்தனர். குறைந்த பணத்திற்காக வேலை பாதுகாப்பு என்ற மாயையில் சிக்கி ஒவ்வொரு ஆண்டும் 3 வார விடுமுறைக்காகவும் 45 ஆண்டுகளுக்குப் பிறகு ஓய்வூதியத்திற்காகவும் பென்ஷன் காத்திருக்கின்றனர். பணக்கார அப்பா இந்த வாழ்க்கை அவர்களுக்கு உற்சாகமாக இருந்தால் 1 மணி நேரத்திற்கு 25 சென்ட் உயர்வு கொடுப்பதாக கூறினார். அவர்களின் இதயத் துடிப்பு அதிகரித்தது. அது அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்று அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அவர்கள் இல்லை என்று கூறினர்.
அவர்களின் எதிர்ப்பை கண்ட பணக்கார அப்பா சலுகையை $1 பின்னர் $2 உயர்த்தினார். ஒவ்வொரு முறை சலுகை உயர்த்தப்படும் போதும் ராபர்ட்டின் இதயம் வேகமாக துடித்தது. அவரது மூளை அதை ஏற்றுக்கொள்ளச் சொன்னது. 1 மணி நேரத்திற்கு $2 சம்பாதிப்பது அவரை உலகின் பணக்கார சிறுவனாக்கிவிடும் என்று அவருக்கு தெரியும். அவரால் அவ்வளவு பணம் சம்பாதிப்பதை கற்பனை செய்ய முடியவில்லை. ஆமாம் என்று சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஒரு புதிய சைக்கிள், ஒரு புதிய பேஸ்பால் கையுறை, நண்பர்களின் பாராட்டு ஆகியவற்றை அவர் கற்பனை செய்தார். ஆனால் அவரது வாய் திறக்கவில்லை. பணக்கார அப்பா பையன்களை பார்த்தார். அவர்கள் கண்கள் திறந்திருந்தன, மூளை காலியாக இருந்தது. அவர் அவர்களை சோதித்துக் கொண்டிருந்தார். அவர்களின் உணர்ச்சிகளின் ஒரு பகுதி அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறது என்று அவருக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் விற்கப்படக்கூடிய பலவீனமான மற்றும் தேவைப்படும் ஒரு பகுதி இருக்கிறது. மேலும் ஒவ்வொருவருக்கும் உறுதியான மற்றும் விற்க முடியாத ஒரு பகுதியும் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். எது வலிமையானது என்பதுதான் கேள்வி. எனவே அவர் 1 மணி நேரத்திற்கு $5 என்ற இறுதி சலுகையை வழங்கினார். திடீரென்று பையன்களின் முகபாவம் மாறி அவர்களின் காலியான பார்வை அமைதியாக மாறியது. அவர்களின் ஆசை மறைந்தது. அவர்களின் பலவீனமான மற்றும் தேவைப்படும் ஆன்மாவின் ஒரு பகுதி அமைதியாகி விலையில்லாத ஒரு பகுதியால் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக உணர்ந்தனர். பணக்கார அப்பா அவர்களுக்கு ஒரு விலை இல்லை என்பது நல்லது என்று கூறினார். பெரும்பாலானவர்களுக்கு ஒரு விலை உண்டு, ஏனெனில் அவர்களின் வாழ்க்கை பயம் மற்றும் பேராசையால் கட்டுப்படுத்தப்படுகிறது. பணம் இல்லாமல் போகுமோ என்ற பயம் அவர்களை கடினமாக உழைக்கவும் ஒரு சம்பளத்தை பெறவும் செய்கிறது. ஆனால் பணம் கிடைத்தவுடன் பேராசை அவர்கள் வாங்கக்கூடிய அனைத்து விஷயங்களை பற்றியும் சிந்திக்க வைக்கிறது. இதனால் அவர்களுக்கு இன்னும் பணம் தேவைப்படுகிறது. இது அவர்களை இன்னும் செலவழிக்கவும் இன்னும் கடினமாக உழைக்கவும் செய்கிறது. இதைத்தான் பணக்கார அப்பா எலிகளின் ஓட்டம், ராட் ரேஸ் என்று அழைத்தார். மைக்கு வேறு வழி இருக்கிறதா என்று கேட்டார். பணக்கார அப்பா வேறு வழி இருக்கிறது, ஆனால் பலருக்கு தெரியாது என்று கூறினார். அது என்ன என்று மைக்கிற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. பணக்கார அப்பா இலவசமாக வேலை செய்யும் போது அதை கற்றுக்கொள்வார்கள் என்று கூறினார். மைக்கிற்கு ஒரு குறிப்பு வேண்டும் என்று கேட்டார். பணக்கார அப்பா முதல் படி உண்மையைச் சொல்வது என்று பதிலளித்தார். என்ன உண்மை என்று கேட்டபோது அது அவர்களின் உணர்வுகளை பற்றிய உண்மை. அதை மற்றவர்களிடம் அல்ல, தங்களுக்குள்ளேயே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தார். பணக்கார அப்பா அவரிடம் வேலை செய்யும் மக்கள் தங்கள் உண்மையை ஒப்புக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் என்று சந்தேகம் தெரிவித்தார். மாறாக அவர்கள் பணம் இல்லாத பயத்தை உணர்கிறார்கள். மேலும் தர்க்க ரீதியாக இல்லாமல் உணர்ச்சிவசமாக பதிலளிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பயத்தை எதிர்கொள்வதில்லை. அவர்களின் உணர்ச்சிகள் அவர்களின் மூளையை கட்டுப்படுத்துகின்றன. அவர்கள் தங்கள் பயத்தை போக்க பணம் சம்பாதிக்க வேலை செய்கிறார்கள். ஆனால் அது ஒருபோதும் அப்படி நடப்பதில்லை. பணம் அவர்களின் உணர்ச்சிகளையும் ஆன்மாவையும் ஆளுகிறது. இதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். பணக்காரர் ஆவது இந்த பிரச்சனையை தீர்க்காது என்று கூறி இந்த பொறியில் சிக்காமல் இருக்க அவர்களை வலியுறுத்தினார். ஏன் என்று கேட்டபோது அவர் மற்றொரு முக்கிய உணர்ச்சியான ஆசையை பற்றி அறிமுகப்படுத்தினார். மக்கள் சிறந்த, அழகான அல்லது உற்சாகமான விஷயங்களை ஆசைப்படுவது பொதுவானது. பணம் அவர்களை மகிழ்ச்சியாக ஆக்கும் என்று நினைத்து அவர்கள் பெரும்பாலும் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள். ஆனால் பணத்தின் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சி குறுகிய காலம் மட்டுமே. பல பணக்காரர்கள் உண்மையில் பயத்தால் தூண்டப்படுகிறார்கள். பணம் அவர்களை பாதுகாப்பாக உணர வைக்கும் என்று நினைக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் அனைத்தையும் இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள். இது அவர்கள் ஏழையாக இருந்தபோது இருந்ததை விட அதிக கவலையை ஏற்படுத்துகிறது. உணர்ச்சிகள் பெரும்பாலும் நம் சிந்தனையை கட்டுப்படுத்துகின்றன. மேலும் பயம் உண்மையான பிரச்சனையை தீர்க்காத முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும். உதாரணமாக, ஒருவருக்கு போதுமான பணம் இல்லாத பயம் இருக்கும்போது ஒரு வேலை கிடைப்பதுதான் ஒரே தீர்வு என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் ஒரு வேலை என்பது ஒரு நீண்ட கால பிரச்சினைக்கு ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே. நம் சொந்தமாக எப்படி சிந்திப்பது, நம் உணர்ச்சிகளை நம்மை எப்படி ஆள விடாமல் இருப்பது என்று கற்றுக்கொள்வது முக்கியம். பையன்கள் இருவரும் இலவசமாக வேலை செய்ய ஒப்புக்கொண்ட போது பணக்கார அப்பா நம்பிக்கை கண்டார்.
மேலும் அவர்கள் அதிக பணத்தில் அவர் ஆசை காட்டியபோது, அவர்களின் உணர்ச்சிகளை எதிர்த்தபோது அவர்கள் முதல் படியை எடுத்தனர். உணர்ச்சிவசப்பட்டாலும் சிந்திப்பதற்கு அவர்கள் கற்றுக்கொண்டனர். அவர் அவர்களை தொடர்ந்து வேலை செய்யச் சொன்னார். விரைவில் சம்பளம் தேவை என்பதை அவர்கள் மறந்தால் அவர்களின் வளர்ந்த வாழ்க்கை எளிதாக இருக்கும். அவர்களின் மூளையை பயன்படுத்தும்படியும் இலவசமாக வேலை செய்யும்படியும் அவர் அவர்களை ஊக்குவித்தார். விரைவில் அவர்களின் மனம் அவருக்கு கொடுக்க முடிந்ததை விட அதிக பணம் சம்பாதிக்கும் வழிகளை காட்டும். மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை அவர்களால் பார்க்க முடியும். ஒரு வாய்ப்பை பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் வாய்ப்புகளை காண்பார்கள். பையன்கள் பணக்கார அப்பா அறிவுரைப்படி செய்தனர். விரைவில் குழந்தைகள் பணம் கொடுத்து காமிக்ஸ் புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு நூலகத்தை உருவாக்கும் வாய்ப்பை கண்டனர். அவர்கள் மைக்கின் தங்கை இளைய லைப்ரேரியன் ஆக பணியமர்த்தினர். அவர் ஒவ்வொரு குழந்தைக்கும் 10 சென்ட் நுழைவு கட்டணம் வசூலித்தார். இது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒப்பந்தம், ஏனெனில் ஒரு காமிக்ஸ் புத்தகம் 10 சென்ட் ஆக இருந்தது. ஆனால் அவர்கள் 5-6 புத்தகங்களை 2 மணி நேரத்தில் படிக்கலாம். ரோபர்ட் மற்றும் மைக்கும் 3 மாத காலத்தில் ஒரு வாரத்திற்கு சராசரியாக $9.50 சம்பாதித்தனர். அவர்கள் அவரது தங்கைக்கு வாரத்திற்கு $1 கொடுத்தனர். மேலும் அவர் காமிக்ஸை இலவசமாக படிக்க அனுமதித்தனர். அங்கு ஒரு சண்டை நடந்ததால் 3 மாதங்களுக்குப் பிறகு அவர்கள் நூலகத்தை மூட வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் உடல் ரீதியாக ஆங்கில்லாத போதும் பணம் அவர்களுக்காக வேலை செய்ய எப்படி வைப்பது என்று கற்றுக்கொண்டனர். பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை என்ற முதல் பாடத்தை அவர்கள் கற்றுக்கொண்டனர். அவர்கள் இன்னும் அதிகம் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தனர். மைக்கின் அப்பாவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருந்தார். பாடம் 2. நிதி அறிவியலை ஏன் கற்றுக் கொடுக்க வேண்டும்? மக்கள் ரோபர்ட்டிடம் எங்கு பணக்காரராக தொடங்கினீர்கள் என்று கேட்டால் அவர் தன் பணக்கார அப்பா கொடுத்த அதே பதிலை கூறுகிறார். நீங்கள் பணக்காரர் ஆக விரும்பினால் நீங்கள் நிதி எழுத்தறிவு பெற்றிருக்க வேண்டும். உதாரணமாக, கணக்கியல் என்பது சலிப்பான, குழப்பமான, ஆனால் நிதி வெற்றிக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாடம். அதை எளிதாக்க பணக்கார அப்பா 2 பையன்களுக்கும் படங்களையும் எளிய மொழியையும் பயன்படுத்தி கற்றுக் கொடுத்தார். பணக்கார அப்பா ரோபர்ட் மற்றும் மைக்கிற்கு முதலில் விளக்கியது சொத்து, ஆசெட் மற்றும் கடமை, லயபிலிட்டி இடையிலான வேறுபாடு. நீங்கள் பணக்காரராக விரும்பினால் சொத்துக்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்று கூறினார். பணக்காரராக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். ஆனால் இது மிகவும் எளிமையானதாக இருந்தாலும் பலருக்கு இது புரிவதில்லை. பணக்கார அப்பா முதலில் அதை விளக்கியபோது ரோபர்ட் மற்றும் மைக்கும் அவர் விளையாடுகிறார் என்று நினைத்தனர். இந்த கருத்து மிகவும் எளிமையாக இருக்கும்போது ஏன் பெரியவர்களுக்கு இது புரியவில்லை? அனைவரும் பணக்காரர்களாக இருக்க வேண்டாமா? பிரச்சனை என்னவென்றால், பெரும்பாலான மக்கள் வங்கி ஊழியர்கள் நிதி ஆலோசகர்கள் மற்றும் பிறரால் வித்தியாசமாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் அறிந்ததை மறக்க வேண்டும். அதனால்தான் அவர்கள் சொத்துக்கள் என்று நினைத்து கடமைகளை வாங்குகிறார்கள். ரோபர்ட் சொத்துக்கள் மற்றும் கடமைகளுக்கு எளிய வரையறைகளை பயன்படுத்துகிறார். சொத்து என்பது உங்கள் பாக்கெட்டில் பணத்தை போடும் ஒன்று. கடமை என்பது உங்கள் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுக்கும் ஒன்று. இது ஒரு சொத்தின் பணப்புழக்க முறை, கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன். படவிளக்கத்தின் மேற்பகுதி வருமான அறிக்கை, இன்கம் ஸ்டேட்மெண்ட். இது வருமானம் மற்றும் செலவுகளை அளவிடுகிறது. பணம் உள்ளே, பணம் வெளியே. படவிளக்கத்தின் கீழ்ப்பகுதி இருப்புநிலை அறிக்கை, பேலன்ஸ் ஷீட். இது சொத்துக்களுக்கு எதிராக கடமைகளை சமநிலைப்படுத்த வேண்டும். சொத்துக்கள் உங்கள் வருமானத்தை சேர்க்கின்றன. அவை உங்கள் பாக்கெட்டில் பணத்தை போடுகின்றன. உதாரணமாக, உங்களிடம் ஒரு வீடு இருந்து அதை நீங்கள் வாடகைக்கு விட்டால் அது ஒரு சொத்து, ஏனென்றால் அது ஒவ்வொரு மாதமும் உங்கள் பாக்கெட்டில் பணத்தை போடுகிறது. இது ஒரு கடமையின் பணப்புழக்க முறை. ஒரு கடமை உங்கள் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுக்கிறது. நீங்கள் பணக்காரராக விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது கடமைகளை தவிர்த்து அதிக சொத்துக்களை வாங்குவது. இந்த எளிமையான பட விளக்கங்கள் மூலம் ஒவ்வொருவரும் பணத்தை எப்படி கையாள்கிறார்கள் என்பதை நீங்கள் எளிதாகச் சொல்லலாம். அதிக பணம் தங்கள் பிரச்சனையை தீர்க்கும் என்று கடன் உள்ளவர்கள் நினைக்கிறார்கள் என்று ரோபர்ட் கூறுகிறார். ஆனால் அதிக பணம் அவர்களின் பிரச்சனையை தீர்க்காது, மேலும் அதை அதிகப்படுத்தவும் செய்யலாம். அதனால்
இதனால்தான் லாட்டரி அல்லது ஒரு பரம்பரை சொத்தின் மூலம் திடீரென செல்வம் பெற்ற பல மக்கள் அதை விரைவாக எரித்து விடுகிறார்கள். பண அதிகரிப்பு செலவு அதிகரிப்பில் மட்டுமே முடிவடைகிறது. பலருக்கு இல்லாதது நிதி கல்வி. அதனால்தான் அவர்கள் தங்கள் தொழில்களில் வெற்றி பெற்றாலும் பணத்துடன் போராடுகிறார்கள். அவர்கள் பணம் சம்பாதிக்க கற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் அதை எப்படி நிர்வகிப்பது என்று கற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கலாம், ஆனால் நிதி விஷயத்தில் அறிவற்றவர்களாக இருக்கலாம். அவர்கள் பணத்திற்காக கடினமாக உழைக்க கற்றுக்கொண்டார்கள், ஆனால் தங்கள் பணம் தங்களுக்காக கடினமாக உழைக்க எப்படி வைப்பது என்று கற்றுக்கொள்ளவில்லை. பலர் இன்னும் தங்கள் வீட்டை ஒரு சொத்து என்று நம்புகிறார்கள், ஆனால் ரோபர்ட் ஒரு வீடு ஒரு கடமை என்று கற்றுக் கொடுக்கிறார். ஏனெனில் அது வரிகள் மற்றும் பிற செலவுகள் மூலம் உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கிறது. நீங்கள் ஒரு வீட்டை வாங்கக்கூடாது என்பதல்ல, நீங்கள் நிச்சயமாக வாங்கலாம். ஆனால் முதலில் வீட்டை வாங்க போதுமான பணப்புழக்கத்தை உருவாக்கும் சொத்துக்களை வாங்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பணக்காரராக விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது அதிக வருமானம் தரும் சொத்துக்களை வாங்குவது, உங்கள் கடமைகள் மற்றும் செலவுகளை குறைவாக வைத்திருப்பது. எப்போது உங்களுக்கு போதுமான செல்வம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும்? ரோபர்ட் செல்வத்திற்கு பின்வரும் வரையறையை பயன்படுத்துகிறார். செல்வம் என்பது ஒருவரால் எத்தனை நாட்கள் தொடர்ந்து உயிர் வாழ முடியும் என்பதை குறிக்கும். அல்லது நான் இன்று வேலை செய்வதை நிறுத்தினால் என்னால் எவ்வளவு காலம் உயிர் வாழ முடியும்? வேறு விதமாக கூறினால், செல்வம் என்பது செலவு பத்தியுடன் ஒப்பிடும்போது சொத்து பத்தியில் இருந்து வரும் பணப்புழக்கத்தின் அளவீடு. உங்கள் சொத்துக்கள் உங்கள் செலவுகளை ஈடு செய்ய போதுமான வருமானத்தை உருவாக்கும் போது நீங்கள் பணக்காரர் இல்லை என்றாலும் நீங்கள் செல்வந்தர். பாடம் 3. உங்கள் சொந்த வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்கள். 1974 டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் மெக்டொனால்ட்ஸ் நிறுவனர் ரே க்ராக் பேசியதை ரோபர்ட்டின் ஒரு நண்பர் கேட்டார். அதன் பிறகு ரே மாணவர்களுடன் ஒரு சில பீர் அருந்துவதற்காக சென்றார். அவர் மாணவர்களிடம்தான் என்ன வியாபாரம் செய்கிறேன் என்று கேட்டார். முதலில் அவர்கள் சிரித்துவிட்டு அவர் பர்கர் விற்கிறார் என்று பதிலளித்தனர். ஆனால் ரே தான் பர்கர் வியாபாரத்தில் இல்லை என்றும் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இருப்பதாகவும் கூறினார். ஒவ்வொரு உரிமையாளரின் வெற்றிக்கும் நிலம் மற்றும் இடம் மிக முக்கியமான காரணிகள் என்று அவருக்கு தெரியும். இன்று மெக்டொனால்ட்ஸ் உலகின் மிகப்பெரிய ஒற்றை ரியல் எஸ்டேட் உரிமையாளர். உலகின் சில மிகவும் மதிப்புமிக்க சந்திப்புகள் மற்றும் தெரு மூலைகளை வைத்திருக்கிறது. உங்கள் தொழில் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கு இடையே ஒரு பெரிய வேறுபாடு உள்ளது. ரோபர்ட் பெரும்பாலும் மக்களிடம் உங்கள் வியாபாரம் என்ன என்று கேட்பார். அவர்கள் நான் ஒரு வங்கி ஊழியர் என்று சொல்வார்கள். பிறகு அவர் நீங்கள் வங்கியின் உரிமையாளரா என்று கேட்பார். அவர்கள் பொதுவாக இல்லை, நான் அங்கு வேலை செய்கிறேன் என்று பதிலளிப்பார்கள். அந்த நிலையில் அவர்கள் தங்கள் தொழிலை தங்கள் வியாபாரத்துடன் குழப்பிவிட்டார்கள். அவர்களின் தொழில் ஒரு வங்கி ஊழியராக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு இன்னும் தங்கள் சொந்த வியாபாரம் தேவை. பலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்காக வேலை செய்கிறார்கள். தங்கள் முதலாளி, அரசு, வரிகள் மற்றும் வங்கிக்காக கடன். ரே க்ரோக் மற்றும் பணக்கார அப்பா அறிந்த ரகசியம் எண் 3. உங்கள் சொந்த வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்காக வேலை செய்யாதீர்கள். பல மக்கள் தங்கள் வாழ்நாளை மற்றவர்களின் வியாபாரத்தில் கவனம் செலுத்தி அவர்களை பணக்காரர்களாக்க செலவிடுகிறார்கள். உங்கள் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது என்பது ஒரு நிறுவனத்தை தொடங்குவது என்று அர்த்தமல்ல. இருப்பினும் சிலருக்கு அது அப்படித்தான் இருக்கும். அதற்கு பதிலாக உங்கள் வியாபாரம் உங்கள் வருமான பத்தியில் அல்ல, உங்கள் சொத்து பத்தியை சுற்றி சுழல்கிறது. உங்கள் பகல் நேர வேலையை தக்க வைத்து கொண்டு உண்மையான சொத்துக்களை வாங்கத் தொடங்குங்கள். நீங்கள் கடையை விட்டு வெளியேறும்போது மதிப்பு இழக்கும் கடமைகளை அல்ல, செலவுகளை குறைவாக வைத்திருங்கள். கடமைகளை குறைக்கவும் திடமான சொத்துக்களின் அடிப்படையை விடாமுயற்சியுடன் உருவாக்குங்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் ஒரு உண்மையான சொத்து என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள், கடனில் சிக்க மாட்டார்கள். ரோபர்ட் கூறும் உண்மையான சொத்துக்கள் பின்வரும் வகைகளில் அடங்கும். அவரது பிரசன்னம் தேவையில்லாத வணிகங்கள். அவர் அவற்றை வைத்திருக்கிறார், ஆனால் அவை மற்றவர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. அவர் அங்கு வேலை செய்ய வேண்டியிருந்தால் அது ஒரு வணிகம் அல்ல, அது அவரது வேலை ஆகிவிடுகிறது. பங்குகள், ஸ்டாக்ஸ், பத்திரங்கள், பாண்ட்ஸ்.
வருமானம் தரும் ரியல் எஸ்டேட் அறிவுசார் சொத்துரிமைகளில் இருந்து வரும் ராயல்டி, இசை மற்றும் காப்புரிமைகள், பேட்டன்ட்ஸ் போன்றவை. மதிப்புள்ள, வருமானம் தரும் அல்லது மதிப்பு கூடும் மற்றும் ஒரு தயாரான சந்தை உள்ள வேறு எதுவும். நீங்கள் விரும்பும் சொத்துக்களை வாங்குங்கள். ராபர்ட் ரியல் எஸ்டேட்டை விரும்புகிறார், எனவே அதன் பற்றி சிந்திப்பதிலும் அதை வாங்குவதிலும் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிடுகிறார். உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிடிக்கவில்லை என்றால் அதில் முதலீடு செய்யாதீர்கள். ஜீராக்ஸ் நிறுவனத்தில் சீராக்ஸ் வேலை செய்யும் போதும் ராபர்ட் தனது சொந்த வியாபாரத்தில் கவனம் செலுத்தினார். அவர் தனது பகல் நேர வேலையை தக்க வைத்து கொண்டு மெதுவாக தனது சொத்து பத்தியை உருவாக்கினார். அவர் கணக்கியல் மற்றும் பண மேலாண்மையை பற்றி அதிகம் புரிந்து கொண்ட போது முதலீடுகளை பகுப்பாய்வு செய்வதிலும் இறுதியில் தனது சொந்த நிறுவனத்தை உருவாக்குவதிலும் சிறந்தவராக இருந்தார். மக்கள் உண்மையில் விருப்பம் இருந்தால் மட்டுமே ஒரு நிறுவனத்தை தொடங்க அவர் பரிந்துரைக்கிறார். இல்லையென்றால் அவர்கள் தங்கள் பகல் நேர வேலையை தக்க வைத்து கொண்டு தங்கள் சொத்து பத்தியை வலுவாக வைத்திருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். பணப்புழக்கம் வளரும்போது நீங்கள் ஆடம்பரமான பொருட்களை வாங்கலாம், ஆனால் பணப்புழக்கம் அவற்றை ஆதரித்தால் மட்டுமே. சொத்து பத்தியை உருவாக்குங்கள். அந்த சொத்துக்களால் உருவாக்கப்பட்ட வருமானம் ஆடம்பரங்களுக்கு செலுத்தட்டும். சொத்துக்கள் ஆடம்பரங்களை ஈடு செய்ய போதுமான வருமானத்தை உருவாக்கும் போது அப்போது நீங்கள் அவற்றை வாங்கலாம். பாடம் 4. வரிகளின் வரலாறு மற்றும் நிறுவனங்களின் சக்தி. பலர் ராபின்ஹுட் ஒரு ஹீரோவாக பார்க்கிறார்கள். அவர் பணக்காரர்களிடமிருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தார். பணக்கார அப்பா அந்த கருத்தை ஏற்கவில்லை. அவர் ராபின்ஹுட்டை ஒரு மோசடிக்காரர் என்று அழைத்தார். பணக்காரர்கள் அதிக வரிகளை செலுத்த வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பொதுவான கருத்து உள்ளது. உண்மையில் அதிக வரி செலுத்த வேண்டியவர்கள் நடுத்தர வர்க்கத்தினர், குறிப்பாக படித்த உயர் வருமானம் உள்ள நடுத்தர வர்க்கத்தினர். இது எப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள ராபர்ட் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் வரிகளின் சுருக்கமான வரலாற்றை கொடுக்கிறார். முதலில் வரிகள் இல்லை. போர்கள் போன்ற விஷயங்களுக்காக எப்போதாவது தற்காலிக வரிகள் மட்டுமே இருந்தன. 1874 இங்கிலாந்து வருமான வரியை அதன் குடிமக்கள் மீது ஒரு நிரந்தர வரியாக ஆக்கியது. 1913 அமெரிக்கா வருமான வரியை நிரந்தரமாக்கியது. இந்த நாடுகள் வரிகளை பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது, ஏனெனில் அவை முதலில் பணக்காரர்கள் மீது மட்டுமே விதிக்கப்பட்டன. இருப்பினும் வருமான வரி பணக்காரர்களை தண்டிக்க வடிவமைக்கப்பட்டாலும் அது அதற்காக வாக்களித்தவர்களையே, அதாவது ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரையே தண்டித்தது. பணக்கார அப்பா தானும் ஏழை அப்பாவும் எதிரிகள் என்று விளக்கினார். ஏழை அப்பா ஒரு அரசு ஊழியராக இருந்ததால் அவர் பணம் செலவழித்தால், மக்களை வேலைக்கு அமர்த்தினால், தனது நிறுவனத்தை பெரிதாக்கினால் அவருக்கு வெகுமதி கிடைத்தது. ஆனால் பணக்கார அப்பாவை பொறுத்தவரை அவர் குறைந்த மக்களை வேலைக்கு அமர்த்தினால், குறைந்த பணத்தை செலவழித்தால் அவரது முதலீட்டாளர்களால் மதிக்கப்பட்டார். ஏழை அப்பா அரசு மக்களுக்கு உதவ வேண்டும் என்று மனதார நம்பினார். ராபர்ட்டுக்கு நகரத்தின் மிகப்பெரிய முதலாளிகளில் ஒருவரிடம் வேலை செய்துவிட்டு ஒரு முக்கிய அரசு தலைவரிடம் வீட்டிற்குச் செல்வது ஒரு சவாலாக இருந்தது. எந்த அப்பாவை நம்புவது என்று அறிவது எளிதாக இல்லை. ஆனால் காலப்போக்கில் ராபர்ட் வரிகளின் வரலாற்றை படித்தபோது ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டத்தை கண்டார். அரசுக்கு பணம் தேவை அதிகரித்த போது வரிகள் விரைவில் நடுத்தர வர்க்கத்தினர் மீது விதிக்கப்பட்டன. அங்கிருந்து அது கீழ் நோக்கிச் சென்றது. ஆனால் பணக்காரர்கள் ஒரு வாய்ப்பை கண்டனர், ஏனெனில் அவர்கள் ஒரே விதமான விதிகளின்படி விளையாடுவதில்லை. கப்பல் பயண காலங்களில் பிரபலமான நிறுவனங்கள், கார்ப்பரேஷன்ஸ் வரிகளை தவிர்க்க ஒரு வழியை வழங்கின. சட்டப்பூர்வ நிறுவன அமைப்பை புரிந்து கொள்வது பணக்காரர்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுத்தது, மேலும் அவர்கள் புத்திசாலிகளை விட புத்திசாலித்தனமாக இருக்க உதவியது. ஒரு நிறுவனம் என்பது ஒரு சட்டப்பூர்வ ஆவணம். அது ஒரு சட்டப்பூர்வ நிறுவனத்தை உருவாக்குகிறது. அது உண்மையில் ஒரு விஷயம் அல்ல, ஒரு தொழிற்சாலை அல்லது ஒரு குழு அல்ல, ஆனால் அது தனிநபர்களுக்கு இருப்பதை விட குறைந்த வருமான வரி விகிதத்தை வழங்குகிறது. இதனால்தான் கிரகத்தில் உள்ள பெரும்பாலான பணக்காரர்கள் வரிகளை செலுத்துவதில்லை அல்லது தங்கள் வருமானத்தில் மிக குறைந்த சதவீதத்தையே வரிகளாக செலுத்துகிறார்கள். பணக்காரர்களை தண்டிக்கும் முயற்சிகள் அரிதாகவே வேலை செய்கின்றன, ஏனெனில் பணக்காரர்கள் தங்கள் வரிச்சுமையை குறைப்பதற்கான வழிகளை கண்டறிகிறார்கள்.
பாடம் 5. பணக்காரர்கள் பணத்தை உருவாக்குகிறார்கள். நம் மனம் மிக முக்கியமான சொத்து. அதை சரியாக பயிற்றுவித்தால் மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கலாம். உங்கள் நிதி அறிவை அதிகரித்தால் மற்றவர்கள் பார்க்காத விஷயங்களை நீங்கள் பார்க்கத் தொடங்குவீர்கள். வேறு வார்த்தைகளில் சொன்னால் நீங்கள் பணத்தை உருவாக்கத் தொடங்குவீர்கள். உதாரணமாக 1990களின் ஆரம்பத்தில் அமெரிக்காவின் அரிசோனா பொருளாதாரம் மோசமாக இருந்தது. பெரும்பாலான மக்கள் பயந்து பொருளாதார நெருக்கடி பற்றி எச்சரித்த போது ரொபர்ட்டும் அவரது மனைவி கிம் நிறைய பணம் சம்பாதித்தனர். ரொபர்ட் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். $75,000 மதிப்புள்ள ஒரு வீட்டை $20,000 வாங்கினார். அவர்கள் $2,000 முன்பணம் செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அவர்களிடம் அது இல்லை. எனவே அவர்கள் ஒரு நண்பரிடம் $200 கட்டணத்திற்கு $2,000 கடன் கேட்டனர். நண்பர் ஒப்புக்கொண்டார். வீட்டின் கொள்முதல் நடைமுறையில் இருந்தபோது ரோபர்ட் அதே $75,000 வீட்டை $60,000 விளம்பரம் செய்தார். வாங்குபவர்களிடம் முன்பணம் தேவையில்லை என்று கூறினார். அந்த வீடு சட்டப்பூர்வமாக அவரது ஆனவுடன் அதை நிமிடங்களில் விற்றுவிட்டார். $40,000 கிட்டத்தட்ட ஒன்றுமில்லாமல் உருவாக்கப்பட்டன. மொத்தம் 5 மணி நேரம் வேலை. இந்த எளிமையான உதாரணம் உங்கள் நிதி அறிவை மேம்படுத்தி மற்றவர்கள் தவறவிட்டதை நீங்கள் பார்த்தால் யோசனைகள் எப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டாலர்களை உருவாக்க முடியும் என்பதை காட்டுகிறது. ரோபர்ட், சந்தைகள் ஏறும் இறங்கும், முதலீடுகள் வந்து போகும். உலகம் எப்போதும் உங்களுக்கு வாழ்நாள் வாய்ப்புகளை வழங்குகிறது. நீங்கள் அவற்றை பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் என்கிறார். உங்கள் நிதி அறிவை எவ்வளவு அதிகமாக வளர்க்கிறீர்களோ இதற்கு நேரம் எடுக்கும். அவ்வளவு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். நம் உலகில் பல மாற்றங்கள் வரவுள்ளன. உங்கள் நிதி ஐக்யூவை வளர்ப்பது அந்த மாற்றத்தின் எதிர்காலத்தை பயமில்லாமல் உற்சாகத்துடன் பார்க்க உங்களை அனுமதிக்கிறது. நீங்கள் வாய்ப்புகளைக் கண்டு அவற்றின் மீது செயல்படுவீர்கள். ஆனால் மற்றவர்கள் தங்கள் பயத்தால் ஒதுங்கி நின்று மற்றவர்கள் தைரியமாக முன்னேறுவதை பார்ப்பார்கள். உதாரணமாக 300 ஆண்டுகளுக்கு முன் நிலம் செல்வம், பின்னர் தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தியில் செல்வம் இருந்தது. இன்று செல்வம் தகவலில் இன்ஃபர்மேஷன் உள்ளது. ஆனால் தகவல்கள் ஒளியின் வேகத்தில் உலகைச் சுற்றி பறக்கின்றன. இந்த செயல்முறை காலப்போக்கில் வேகமாக மற்றும் வியத்தகு முறையில் இருக்கும். பாடம் 6. கற்றுக்கொள்வதற்காக வேலை செய்யுங்கள், பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள். சில ஆண்டுகளுக்கு முன் ரோபர்ட்டை சிங்கப்பூரில் ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கண்டார். அவர்கள் உரையாடலின் போது ரோபர்ட்டை போல ஒரு சிறந்த விற்பனை எழுத்தாளர், பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ஆக விரும்புவதாக அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அவரது நாவல்கள் அனைவரும் சிறப்பாக இருப்பதாகச் சொன்னாலும் ஒருபோதும் விற்கவில்லை. ரோபர்ட் அவர் விற்பனை பயிற்சி வகுப்பில் சேர வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அது அந்த நிருபரை கோபப்படுத்தியது. தனக்கு ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் இருப்பதாகவும் விற்பனை எப்படி தனக்கு உதவும் என்றும் புரியவில்லை என்று கூறினார். உண்மையில் அவர் விற்பனையாளர்களை வெறுத்தார். ரோபர்ட் தான் சிறந்த விற்பனை எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளர் அல்ல என்று சுட்டிக்காட்டிய போது அவர் ஒருபோதும் விற்பனைக்கு செல்லவோ அல்லது கற்றுக்கொள்ளவோ மாட்டேன் என்று பதிலளித்து பேட்டியை விட்டு சென்றார். அவரைப் போல நிதி ரீதியாக போராடும் திறமையான மக்கள் நம்மை சுற்றி உள்ளனர். ஒரு வணிக ஆலோசகரின் வார்த்தைகளில், அவர்கள் மகத்துவத்திலிருந்து ஒரு திறமை மட்டுமே தொலைவில் உள்ளனர். பணத்தை பொறுத்தவரை பெரும்பாலான மக்கள் அறிந்த ஒரே திறமை கடினமாக உழைப்பதுதான். அந்த நிருபர் சில விற்பனை வகுப்புகளில் சேர்ந்திருந்தால், பின்னர் ஒரு விளம்பர நிறுவனத்தில் வேலை செய்திருந்தால் அவர் விற்பனை பற்றி நிறைய கற்றுக்கொண்டிருப்பார். பின்னர் அந்த அறிவை பயன்படுத்தி அதிக நாவல்களை விற்றிருக்க முடியும். ரோபர்ட் தனது முதல் புத்தகமான இஃப் யூ வாண்ட் டு பி ரிச் அண்ட் ஹாப்பி டோன்ட் கோ டு ஸ்கூல் வெளியிட்ட போது ஒரு பதிப்பாளர் தலைப்பை த எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்று மாற்ற பரிந்துரைத்தார். ஆனால் அப்படி ஒரு தலைப்பு விற்காது என்று ரோபர்ட்டுக்கு தெரியும். அவர் கல்விக்கு ஆதரவானவர் என்றாலும் ஒரு சர்ச்சைக்குரிய தலைப்பை தேர்ந்தெடுத்தார். அது அவரை அதிக தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிகழ்ச்சிகளில் கொண்டு செல்லும் என்று அவருக்கு தெரியும். அது வேலை செய்தது. பணக்கார அப்பா ரோபர்ட்டை பலவற்றை பற்றி சிறிதளவு கற்றுக்கொள்ள ஊக்குவித்தார். அதனால்தான் ரோபர்ட்டும் அவரது நண்பர் மைக்கும் பல்வேறு அனுபவங்களை பெற பல வேலைகளை செய்தனர்.
பெரும்பாலான மக்கள் குறுகிய காலத்தில் சம்பளம் மற்றும் நன்மைகளை மட்டும் கருத்தில் கொண்டு ஒரு பாதுகாப்பான வேலைக்காக கடினமாக உழைக்கிறார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் தேவைப்படும் திறன்களை கற்றுக்கொள்ளும் வேலையை தேட வேண்டும். பணம் மற்றும் பாதுகாப்புக்காக மட்டும் வேலை செய்யாமல் இரண்டாவது திறனை கற்றுக்கொள்ள இரண்டாவது வேலையை எடுக்க ரோபர்ட் நீண்ட கால கண்ணோட்டத்தை பரிந்துரைக்கிறார். பலர் இதை எதிர்ப்பார்கள், ஏனெனில் அவர்கள் மாற்றத்திற்கு தயாராக இல்லை. ஆனால் இது உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்வது போல. நீங்கள் தொடங்க உங்கள் மனதை சமாதானப்படுத்த வேண்டியிருக்கலாம், ஆனால் பயிற்சி முடிந்ததும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏழை அப்பா ரோபர்ட் ஒரு குறிப்பிட்ட துறையில் வல்லுநராக இருக்க விரும்பினார். இருப்பினும் அது அவரது சொந்த வாழ்க்கையில் நன்றாக அமையவில்லை. நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஒரு குறிப்பிட்ட துறையில் வல்லுநராக ஆகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அந்த துறையில் சிக்கி அதை சார்ந்திருப்பீர்கள் என்பதை அவர் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. மறுபுறம் பணக்கார அப்பா மைக்கையும் ரோபர்ட்டையும் வணிகத்தின் பல்வேறு பகுதிகளை பற்றி கற்றுக்கொள்ள ஊக்குவித்தார். ரோபர்ட்டின்படி வெற்றிக்கு தேவையான முக்கிய திறன்கள் பணப்புழக்க மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, அமைப்புகளின் மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ், மக்களின் மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள் மற்றும் மிக முக்கியமான சிறப்பு திறன்கள் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆகும். இவை ரோபர்ட் தொடர்ந்து வேலை செய்யும் திறன்கள். அவர் தனது அறிவை விரிவுபடுத்த வகுப்புகளில் கலந்து கொள்வது அல்லது கல்வி ஆதாரங்களை வாங்குவது. பாடம் 7. தடைகளை கடந்து செல்வது. நிதி அறிவியலை பெற்றவர்களும் ஏராளமான பணப்புழக்கத்தை உருவாக்க முடியாமல் போவதற்கு 4 முக்கிய காரணங்கள் உள்ளன. பயம், ஃபியர், சந்தேகம், சினிசிசம், சோம்பல், லேசினஸ், மோசமான பழக்கங்கள், பேட் ஹேபிட்ஸ். ஒவ்வொன்றையும் பார்ப்போம். பயத்தை கடந்து செல்வது. பணம் இழக்க யாருக்கும் பிடிக்காது. முதலீடு செய்து ஒருபோதும் பணம் இழக்காதவர்கள் முதலீடு செய்யாதவர்கள் மட்டுமே. பணம் இழக்கும் பயம் அனைவருக்கும் உண்டு. வேறுபாடு என்னவென்றால் அந்த பயத்தையும் இழப்பையும் நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதுதான். ஒரு பணக்காரருக்கும் ஒரு ஏழைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு அவர்கள் அந்த பயத்தை எப்படி நிர்வகிக்கிறார்கள் என்பதுதான். பணம் இழக்காத ஒரு பணக்காரரை நான் சந்தித்ததில்லை என்று ரோபர்ட் கூறுகிறார். ஆனால் அவர்கள் அந்த பயம் அவர்களை விளையாட்டிலிருந்து வெளியேற்ற அனுமதிக்க மாட்டார்கள். பெரும்பாலான மக்கள் வெற்றி பெற விளையாடாமல் இழக்காமல் இருக்க விளையாடுகிறார்கள். அதனால்தான் பலர் நிதி ரீதியாக போராடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான, புத்திசாலித்தனமான மற்றும் சமநிலையுள்ள முதலீட்டு பட்டியல் இருக்கலாம், ஆனால் அது ஒரு வெற்றிகரமான முதலீட்டு பட்டியல் அல்ல. அவர்கள் இழக்காமல் இருக்க விளையாடுகிறார்கள். உதாரணமாக, ஒரு சமநிலையுள்ள முதலீட்டு பட்டியல் மோசமான விஷயம் அல்ல, ஆனால் அது பெரிய வெற்றியை பெற உதவாது. வெற்றிகரமான முதலீட்டாளர்கள் அப்படி விளையாடுவதில்லை. நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் சமநிலையற்று இருக்க வேண்டும். உங்கள் முட்டைகளை சில கூடைகளில் வைத்து அவற்றின் மீது கவனம் செலுத்த வேண்டும். சந்தேகத்தை கடந்து செல்வது. அது நம்முடைய சொந்த சுய சந்தேகமாக இருக்கலாம் அல்லது நம் வாழ்வில் உள்ள மற்றவர்களின் சந்தேகமாக இருக்கலாம். நாம் பெரும்பாலும் அந்த சந்தேகத்தை செயல்படாமல் இருக்க அனுமதிக்கிறோம். நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். வாய்ப்புகள் நம்மை கடந்து செல்கின்றன. ரோபர்ட் ஒரு நண்பரின் உதாரணத்தை பகிர்ந்து கொள்கிறார். அவர் ஒரு முதலீட்டு சொத்தை நல்ல விலைக்கு வாங்க இருந்தார். ஆனால் ஒரு முதலீட்டாளர் அல்லாத ஒரு அண்டை வீட்டார் அது ஒரு மோசமான ஒப்பந்தம் என்று சொன்னபோது கடைசி நிமிடத்தில் பின்வாங்கினார். அவர் அதை வாங்கியிருந்தால் தனது முதலீட்டை இரட்டிப்பாக்கி எலிகளின் ஓட்டத்திலிருந்து வெளியேறத் தொடங்கியிருப்பார். சந்தேகங்களும் சந்தேகிப்பும் பெரும்பாலான மக்களை ஏழைகளாகவே வைத்திருக்கின்றன. சந்தேகிப்பவர்கள் விமர்சிக்கிறார்கள், வெற்றியாளர்கள் பகுப்பாய்வு செய்கிறார்கள் என்று பணக்கார அப்பா கூறுவார். வெற்றியாளர்கள் தங்கள் கண்களை திறந்து வைத்து மற்றவர்கள் தவறவிட்ட வாய்ப்புகளை பார்க்கிறார்கள். உதாரணமாக, ரியல் எஸ்டேட் நிதி சுதந்திரத்தை தேடும் எவருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த முதலீட்டு கருவி. ஆனால் ரோபர்ட் ரியல் எஸ்டேட்டை ஒரு வழியாக குறிப்பிட்டால் அவர் பெரும்பாலும் நான் கழிப்பறைகளை சரி செய்ய விரும்பவில்லை அல்லது நான் பிரச்சனையான குத்தகைதாரர்களை சமாளிக்க விரும்பவில்லை என்று கேட்பார். அவர்கள் கழிப்பறைகளில் கவனம் செலுத்துகிறார்கள். அது அவர்களை ஏழைகளாக வைத்திருக்கிறது. சோம்பலை கடந்து செல்வது. சோம்பலுக்கான தீர்வு என்ன? ஒரு சிறிய பேராசை. இதை
கேட்க கடினமாக இருக்கலாம், ஏனெனில் நம்மில் பலருக்கு பேராசை அல்லது ஆசை ஒரு மோசமான விஷயமாக கற்பிக்கப்பட்டது. என்னால் வாங்க முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக உங்கள் மனதை என்னால் எப்படி வாங்க முடியும் என்று மாற்றுங்கள். அது மூளையை திறந்து தீர்வுகளை சிந்திக்கத் தூண்டும். என்னால் வாங்க முடியாது என்பது ஒரு பொய். மனித ஆன்மா எதையும் செய்ய முடியும் என்று தெரியும். நீங்கள் ஏதாவது செய்ய முடியாது என்று சொல்வதன் மூலம் உங்கள் ஆன்மாவுக்கும் உங்கள் சோம்பலான மனதிற்கும் இடையே ஒரு மோதலை உருவாக்குகிறீர்கள். என்னால் எப்படி வாங்க முடியும் என்பது ஒரு வலிமையான மனதையும் ஒரு ஆற்றல் மிக்க ஆன்மாவையும் உருவாக்குகிறது. அந்த சிறிய பேராசை இல்லாமல் சிறந்த ஒன்றை ஆசைப்படுவது சாத்தியமில்லை. நாம் அனைவரும் ஒரு சிறந்த வாழ்க்கையை ஆசைப்படுவதால் தான் நம் உலகம் முன்னேறுகிறது. புதிய கண்டுபிடிப்புகள் நாம் சிறந்த ஒன்றை ஆசைப்படுவதால் தான் செய்யப்படுகின்றன. நாம் பள்ளியில் கடினமாக படிப்பது ஒரு சிறந்த வாழ்க்கையை விரும்புவதால் தான். அதிக பேராசை மோசமானது, ஆனால் ஒரு சிறிய அளவு உங்களை தூண்டலாம். மோசமான பழக்கங்களை கடந்து செல்வது வெற்றிகரமாக இருக்க நீங்கள் வெற்றிகரமான பழக்கங்களை உருவாக்க வேண்டும். ஏழை அப்பா எப்போதும் மற்றவர்களுக்கு முதலில் பணம் கொடுப்பார், தனக்கு கடைசியாக கொடுப்பார். ஆனால் அவருக்கு பெரும்பாலும் எதுவும் மிஞ்சாது. இது அவரது பழக்கம். மறுபுறம் பணக்கார அப்பா எப்போதும் தனக்கு முதலில் பணம் கொடுப்பார். அவரிடம் பணம் குறைவாக இருந்தாலும் அவர் கடனாளர்கள் மற்றும் அரசாங்கம் அவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் புகார் செய்வார்கள் என்று அவருக்கு தெரியும். இது பணக்கார அப்பா அவர்களுக்கு பணம் கொடுக்க மற்ற வருமான வழிகளை தேடத் தூண்டியது. அவர் தனக்கு கடைசியாக பணம் கொடுத்திருந்தால் அவருக்கு அந்த வகையான பயனுள்ள அழுத்தம் இருந்திருக்காது. கடனாளிகளுக்கு பணம் கொடுக்க கூடுதல் வருமானத்தை எப்படி உருவாக்குவது என்று சிந்திக்கும்படி தன்னை தானே கட்டாயப்படுத்தியதால் அவர் வலிமையானவராக ஆனார். இந்த வீடியோ இத்துடன் முடிகிறது. மேலும் இது போன்ற ஆடியோ புக் கேட்பதற்கு நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததற்கு நன்றி.